மங்கள் சிங்க தோக்கடிச்சானே ஞாபகம் இருக்கா? பீம் தான் டோலக்பூரோட உண்மையான ஹீரோவே. நம்ம தலைவன் ஜீரோ. உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் சரியா தான சொல்றாங்க. இத பாரு ஜகு, நான் ஜெயிக்கிறதுக்காக டோலக்பூரை காப்பாத்துறது இல்ல. ஆனாலும் நம்ம தலைவர் தோத்துதான் போறாரு. என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? சுல்புல்பூர் நாட்டு மன்னர் நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சவால் ஒண்ண விடுத்திருக்காரு. அது என்ன சவால்? சைக்கிள் ஓட்டுற சாம்பியன்ஸ்க்கு முன்னாடி யாராலையுமே ஜெயிக்க முடியாதா? சைக்கிள் போட்டியில ஜெயிக்கிற அளவுக்கு இங்க யாரும் திறமசாலி கிடையாது. கவலைப்படாதீங்க மகாராஜா, நீங்க அவங்க சவாலை ஏத்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு சைக்கிள் ரேஸுக்கான பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஜெயிச்சிடலாம். அப்படின்னா ரொம்ப நல்லது. மன்னர் கிட்ட செய்தியை சொல்லிடுங்க. அவங்க விடுத்திருக்கிற சவாலை நாம ஏத்துக்கலாம். மறுபடியும் தலைவருக்கு என்ன ஆயிடுச்சு? இந்நேரம் அவருக்கு நம்ம மேல கோபம் வந்திருக்கணுமே. என்னாச்சு தலைவா? நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? பீம் தான் எப்பவுமே ஜெயிக்கிறான், அப்புறம் நான் எப்பவுமே தோத்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவையாவது நான் ஜெயிச்சே ஆகணும். யாரையும் ஏமாத்தி யாராலையும் ஜெயிச்சிட முடியாது. நேர்மையாவும் கடுமையா உழைச்சாதான் நம்மளால எந்த போட்டியிலையும் ஜெயிக்க முடியும். தலைவா அங்க பாருங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? நம்ம காளியாவுக்கு என்ன ஆச்சு? அவன் இந்த ரேஸை எப்படியோ ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. நாமளும் அவனை ஊக்குவிச்சா இன்னும் நல்லா இருக்கும். உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? இப்ப ஏன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? தலைவா, நாங்க நம்பிக்கையோட சொல்றோம், நீங்க தான் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு இந்த போட்டி நடக்க போவது சுல்புல்பூருக்கும் டோலக்பூருக்கும் இடை. இந்த போட்டியில எந்த போட்டியாளர் ஜெயிக்கிறாங்களோ அந்த நாடு ஜெயிச்சதை அறிவிச்சிருவோம். இவங்க திருட்டாட்டம் ஆடுறாங்க. திருட்டாட்டம் ஆடினா ஜெயிக்க முடியாது. நேர்மையா ஆடினா தான் ஜெயிக்க முடியும். காளியா, காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன். டோலக்பூரை சேர்ந்த வாலிபன் காளியா இந்த போட்டியில ஜெயிச்சு. காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபியை வாங்கிக்கோங்க. நெருப்பு அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அதோட கூடவே ஏகப்பட்ட பொருட்களும் சேதமாயிடுச்சு. எப்படியோ நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிட்டோம். சொல்ல போனா தீய நான் தான் அணைச்சேன். எனது நீயா? இந்த மாதிரி வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் காட்ட தேவையில்லை. எனக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்ப ஒரு விஷயத்தை சொல்லு. நீ நெருப்பை எப்படி அணைச்ச?
சொல்றேன் கேளு. நெருப்ப அணைக்கணும்னா முதல்ல அதுக்கு தேவை தண்ணி. அத மேல இருந்து ஊத்துனாதான் அணையும். அதனால உயரமான ஒரு மரத்து மேல ஏறி நான் நின்னுகிட்டேன். அங்க இருந்து கீழே இருந்த ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சேன். டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல எல்லாம் ஏறினீங்க. அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க. அதுவும் தலைகீழா. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறோம். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன இது, ரொம்ப நேரமாகுது. வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. இங்க என்னதான் நடக்குது? இங்க பாருப்பா, இப்படி எல்லாம் அழக்கூடாது. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே. சந்திரன் தெரியுதா? ஆகாயத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன். ஆனா என்னால சந்திரனை எங்கேயுமே பார்க்க முடியல. விண்வெளியில ஏதோ தப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நாம உடனே ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் பார்க்கலாம். நம்ம சந்திரன் எங்க மாயமா மறைஞ்சிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இருங்க, பார்த்து சொல்றேன். விண்வெளியில் தேடுதல் வேட்டை நடக்கிறது. பூமியில் இருந்து வெகு தூரத்தில் சந்திரனை மார்ஸ் அருகில் பார்க்க முடிகிறது. என்ன இது, ஒரே குழப்பமா இருக்கு. இதோ நம்ம பூமி இங்க இருக்கு. அப்ப சந்திரனும் இங்க தானே இருக்கணும். பூமி கிட்ட இருக்க வேண்டிய பிளானட் மார்ஸ் கிட்ட எப்படி போச்சு? 4 நாளா சந்திரனை காணோம். அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணினா எல்லாம் தெரிஞ்சிடும். அங்க பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி கூட
பூமிக்கு பக்கத்துல தான் சந்திரன் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இப்படிலாம் நடக்கவே முடியாது. மார்ஸ்ல இருந்து ஒரு காந்த சக்தி வந்து சந்திரனை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சந்திரன் வேற ஒரு கிரகத்தை சுத்திட்டு இருக்கிறத நான் முதல் தடவையா பாக்குறேன். அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நாம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம்.